ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த பிஸி ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிசம் ஃபீல்டில் எப்போ எந்த ஊரில் இருப்பேங்கிறது எனக்கே தெரியாதுங்க. கடந்த 2 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சண்டிகர் அண்ட் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் கூட போயிட்டு வந்தோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஊருக்கு போனால் மினிமம் ஒரு 3 நாள் 4 நாள் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. என்கிட்ட இருக்கிற 3 கார்களை என் வீட்டில் என்னையை தவிர மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது என்னால் எப்போ பாசிபிளாக முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் ஊருக்கு வந்த பிறகு ஓட்டுவேன். ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஊருக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வண்டியில் அட்லீஸ்ட் ஒரு டயர்லேயாவது காற்று இறங்கி கிடக்கும். டயரில் சுத்தமாக காற்றே இல்லாமல் ஃப்ளாட் ஆகி இருக்கும். அது உங்களுக்கும் பல தடவை நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பஞ்சராக இருக்காது, ஆனால் வந்து காற்று இறங்கியிருக்கும். ஒரு வாரம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக காற்று இறங்கும் இல்லையா? அந்த டைமில் காற்று ஃபில் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரையும் நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் எதிர் பெட்ரோல் பங்க்லையோ இல்லைன்னா பஞ்சர் கடையிலையோ போய் காற்று ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரோட் கண்டிஷன்ஸுக்கு காற்று இல்லாமல் வண்டியை ஓட்டினா டயர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அலாய் வீல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இப்போது இதை எப்படி நான் வந்து சரி கட்டுறது? இந்த ஒரு இஷ்யூக்காக பல டைம் நான் வந்து என்னுடைய மண்டையை குழப்பி நிறைய ஐடியாலாம் யோசித்தேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நாள் ஒரு பார்சல் எங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ பவர் பேங்க் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்டோடைய போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காற்று ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மல்டி பர்பஸாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க என்னென்ன யூஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகாரோவுடைய போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டரில் மல்டிபிள் பீசஸ் அண்ட் பார்ட்ஸ் வருதுங்க. இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து தான் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் பல மல்டிபிள் பீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் இதோ இப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி உங்கள் கார்லேயோ டூ வீலர்லேயோ சைக்கிள்லையோ ஏன் ஃபுட்பாலில் கூட காற்று ஃபில் பண்ணுறதுனா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதை ஆன் பண்ணுறதுக்கு சென்டர் பட்டன் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஆன் ஆகிடும். பெரிய எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டிவைஸோடைய சார்ஜ் லெவல் என்ன அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து காட்டும். அண்ட் என்ன ப்ரெஷர் இண்டிகேஷன் அதையும் கூட இங்கே பெரிய டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைடில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, காரோடைய லோகோ மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஷேப்பு. இது வந்து மோடு. எந்த வண்டிக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கிறத அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாஷ் லைட். ஓகே, மேலே ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி யூசேஜுக்கு மட்டும் இல்லை, நைட் டைமில் நீங்கள் காற்று ஃபில் பண்ணும்போது இது வந்து லைட்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா SOS எமர்ஜென்சிக்கு ரெட் லைட்டிங் காட்டும். ஸோ தட் நீங்கள் ரோட்டோரமாக வண்டி நிறுத்தி காற்று ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா எதிரில் வர வண்டிகளுக்கு ஒரு வார்னிங்காக இந்த ரெட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான நீட்டான ஒரு ஃபீச்சர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து என்ன டயர் ப்ரெஷர் நீங்கள் செட் பண்ணணுமோ அதுக்காக ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் இருக்கிற பட்டன் வந்து பவர் தான். ஸோ அது வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம். அண்ட் கடைசியாக இங்கே ரைட் சைடில் இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மோடு. ஸோ இங்கே இந்த காரோடைய ஷேப் வந்து காமிச்சேன் இல்லையா, அது நீங்கள் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பைக் அண்ட் சைக்கிள் அண்ட் பால். ஸோ எது வேணுமோ எந்த மோடு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து கார் மோடுக்கே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காருக்கு தான் இப்போது காற்று இல்லை, காருக்கு தான் அடிக்கணும். ஸோ இந்த டிவைஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூபும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், வேணாம்னா கழட்டியும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்கே இன்னொரு ஒரு கேப் ஒன்று ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக அப்படியே ஹேண்டில் மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்தேன் நான், ரொம்பவே வசதியாக இருக்கும். அது கூட ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க எப்படி டயரில் ப்ரெஷர் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போயுமே டயருக்கு காற்று ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுத்தை நீங்கள் வந்து கழட்டிடுங்க, டயரோடைய மவுத்து. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மவுத் சைஸ் தான், கரெக்டாக காரோட மவுத் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா காருக்குமே இது வந்து யூனிவர்சலாக ஃபிட் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை எப்பவும் போல் மவுத்தை நீங்கள் வந்து டைட் பண்ணுற மாதிரியே அப்படியே டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபிட் ஆகிக்கும். ஓகே, ஃபிட் ஆகி இது ஃபிட் ஆன உடனே உங்கள் டயரில் என்ன ப்ரெஷர் இருக்குங்கிறத கூட இந்த டிஸ்பிளேல இப்போ காமிச்சிடும். ஆக்சுவலி இது 15 இன்ச்சு வீல். ஸோ 15 இன்ச்சு வீலுக்கு ஏற்ற மாதிரி 33 ப்ரெஷர் தான் இருக்கணும், 33 PSI இருக்கணும். ஆனால் 30 PSI தான் இதில் காட்டுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து என்ன ப்ரெஷர் வேணுமோ அதை நான் வந்து ப்ளஸ் பண்ணி இதில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ 33 செட் பண்ணிவிட்டேன். இப்போது நான் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மோட்டர், இதுக்குள்ளேயே மோட்டர் இருக்குது.
அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ப்ரெஷர் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதாங்க. நீங்கள் என்ன ப்ரெஷர் செட் பண்ணீங்களோ அது ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலேயும் தேவையில்லாமல் ஓடாது அண்ட் தேவையில்லாமல் ஹீட்டிங்கும் ஆகாது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கழட்டிட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதே மாதிரி எல்லா டயர்ஸுக்குமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி முதல்ல சார்ஜ் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி சி டைப் போர்ட்லேயே நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ அகாரோவுடைய போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் கிட். அதாவது இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கார் மட்டும் இல்லை, டூ வீலரு, சைக்கிள், பைக்கு, ஃபுட்பால், வாலிபால் எதுனாலும் நீங்கள் இது வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுட்பாலுக்கெல்லாம் பேஸ்கெட் பாலுக்கெல்லாம் ஃபில் பண்ணணும்னா அதுக்கு தனி ஒரு பின் மாதிரி ஊசி மாதிரி இப்படி வரும். அந்த பின் உட்பட மல்டிபிள் ஒரு 4-5 பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வண்டிக்கு அல்லது என்ன பாலுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பின் வந்து நீங்கள் இதில் மாட்டிட்டு ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்படியே பயன்படுத்தி காருக்கு, டூ வீலருக்கெல்லாம் நீங்கள் வந்து டயர் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பவர் பேங்க் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 2000 mAh 2 பேட்டரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்ன வேறு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருந்தாலும், ஃபோன் இருந்தாலும் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் இதில் இருக்குது. ஃப்ளெக்சிபிளான ஒரு காம்பேக்டான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நீங்கள் காருன்னு மட்டும் இல்லை, டூ வீலர்லேயே கூட நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சீட்டு கடியில் வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. எப்போ தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஈஸியாக கிடைக்குதுங்க. அமேசானில் தான் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம். அமேசானோடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூஸ் அண்ட் டீடைல்டு விஷயங்கள் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனல் நீங்கள் பார்க்கலாம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.